வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மைக் டு சிட்டி. இதுதான் இந்த வருஷம் எங்க ஏரியா விநாயகர். இந்த வீடியோவை நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கேப்சர் பண்ணி எடுத்திருக்கேன். அது போக இந்த இன்ஸ்டா ரீல ரொம்ப ட்ரெண்டிங் ஆனதுல இந்த ரிப்பனை கட்டி டெக்கரேட் பண்ற மாதிரி அதையுமே எங்க பசங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் ஃபுல்லா டைம் போனதே தெரியல, கொஞ்சம் ஃபன்னாவே போச்சு. எல்லா பசங்களும் சேர்ந்து நின்று இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட ஏரியா. நானுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா வேலை பார்த்தேன். ஏரியாவில் உள்ள பாய்ஸ் எல்லாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதெல்லாம் நல்லா வருமானு டவுட்டாவே இருந்துச்சு. பட் ஃபைனலா அவுட்புட் பார்த்தோம்னா வேற லெவலா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம போட்டோக்கு இந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே பெருமையா தான் இருந்துச்சு. ஃபைனலா இப்பதான் கஷ்டமான ஆள் என்னன்னா, பிள்ளையார சைட்ல இருந்து கொட்டைக்குள்ள தூக்கி வைக்கணும். கிட்டத்தட்ட எங்க பிள்ளையார் 9 அடி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா செம்ம வெயிட்டுங்க. பிள்ளையார தூக்கி கொட்டைக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள எங்க ஏரியா பையனோட கால்லாம் உள்ள சிக்கிருச்சு. அந்த அளவுக்கு செம்ம வெயிட்டா இருந்துச்சு பிள்ளையார். ஃபைனலா நிறைய பசங்க இருந்தாரு, ஈஸியா தூக்கிட்டு வந்துட்டோம் உள்ள. இந்த வருஷம் எங்க பிள்ளையார் கருட வாகனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது அன்டைம்ங்கிறதால பிள்ளையார் கண்ணை திறக்காம ஃபேஸை கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ மார்னிங் எங்க பிள்ளையார் இப்படிதான் இருக்கு பாருங்க guys. 2025 எங்க ஏரியா பிள்ளையார் இதுதான். இது போக இன்னைக்கு ஈவினிங் பூஜை வேற இருக்கு. நாளைக்கு எங்க ஊர்ல ஊர்வலம். உங்க ஊர்ல எத்தனை நாள்ல பிள்ளையார் வச்சு ஊர்வலம் போவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற பூஜையை கூட ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். அது போக நாளைக்கு பரமக்குடி யுனிவர்சிட்டி ஊர்வலமும் நம்ம சேனல்ல வரும். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.